மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டுவரும் உங்கள் மக்கள் வெளிச்ச செய்திகள். வணக்கம். காண்டமங்கலம் வடக்கு ஒன்றிய அதிமுக சார்பில் தமிழக முன்னாள் முதல்வர் புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்களின் 78வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. கண்டமங்கலம் நவமாள் மருதூர் சாலை சந்திப்பில் நடந்த விழாவிற்கு வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் எல்.கே. கண்ணன் தலைமையேற்று ஜெயலலிதாவின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி ஏழை எளியோருக்கு 500 பேருக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். விழாவிற்கு மாவட்ட கலைப்பிரிவு செயலாளர் பி. முருகன், ஒன்றிய இணை செயலாளர் சவிதா வெங்கடாச்சலபதி, துணை செயலாளர்கள் சி.ஆர். ஏழுமலை, கலைவாணி துரைக்கண்ணு, பொதுக்குழு உறுப்பினர் கௌரி பாலகிருஷ்ணன், ஒன்றிய பேரவை செயலாளர் எம்.பி. தமிழ்மணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கிளை செயலாளர்கள் மதி சங்கர், ஜனகராஜன், வேலு ஆகியோர் வரவேற்றனர். நிகழ்ச்சியில் முன்னாள் ஒன்றிய செயலாளர் வைத்தியலிங்கம், மாவட்ட இளைஞரணி துணை செயலாளர் ரமேஷ் என்கிற சுரேந்திரன், மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர் வி. சம்பத், மாவட்ட விவசாய அணி துணைத் தலைவர் பழனி, இணை செயலாளர் தக்ஷணாமூர்த்தி, முன்னாள் PTO பாண்டுரங்கன், மாவட்ட இலக்கிய அணி துணைத் தலைவர் மணிமாறன், KPR சுரேஷ், மாவட்ட அணி தொழிற்சங்க இணை செயலாளர் சண்முகம், ஊராட்சி மன்ற தலைவர் பத்மநாபன், வானூர் தொகுதி வழக்கறிஞர் அணி செயலாளர் ராமச்சந்திரன், ஒன்றிய அணி நிர்வாகிகள் பாலகிருஷ்ணன், கண்ணப்பன், சேகர், PV. ஏழுமலை, கௌதம், பத்மநாபன், பாரதி, பிரபு, மணிகண்டன், சத்தியமூர்த்தி, மயிலியம்மாள், ஐயப்பன், கந்தசாமி, பரதன் மற்றும் நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக பெரியபாபு சமுத்திரம் ஊராட்சிக்குட்பட்ட ராஜபுத்திரபாளையம் கிராமத்தில் மாவட்ட இளைஞரணி துணை செயலாளர் ரமேஷ் என்கிற சுரேந்திரன் ஏற்பாட்டில் நடந்த ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழாவிற்கு ஒன்றிய கழக செயலாளர் எல்.கே. கண்ணன் தலைமையேற்று புரட்சித் தலைவி ஜெயலலிதாவின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி ஏழை எளியவருக்கு அன்னதானம் வழங்கினார். நிகழ்ச்சியில் கிளை செயலாளர் ராமச்சந்திரன் மற்றும் நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட புகைப்பட கலைஞர் பா. விஜய். நன்றி.